பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெசன் 4 பார்ட் 6 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 4 பார்ட் 1லேருந்து பார்ட் 5 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், ஹிந்தியில் சுய அறிமுகம். ஃபேவரைட், விருப்பமான, மனதிற்கு பிடித்த, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபேவரைட், இதை ஹிந்தியில் பசந்திதா பசந்திதா அல்லது மன் பசந்த் அல்லது பிரிய பிரிய, இந்த மூன்றில் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த பசந்திதா அப்படிங்கிற வார்த்தை ஆஃபிஷியல் வேர்டு. இதை நாம் மரியாதையாக பேசக்கூடிய இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். பேச்சு வழக்கில் நாம் பேசக்கூடிய வார்த்தை மன் பசந்த் இந்த வார்த்தையை தான் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். பசந்த் அப்படின்னா விருப்பம் அல்லது பிடிக்கும் என்று பொருள். பசந்த். என்னுடைய விருப்பமான, மேரா பசந்திதா அப்படின்னா என்னுடைய விருப்பமான. மனதிற்கு பிடித்த, மன் பசந்த் அப்படின்னா மனதிற்கு பிடித்த. இதைத்தான் அதிகமாக பேச்சு வழக்கில் நாம் பயன்படுத்துகிறோம். என்னுடைய மனதிற்கு பிடித்த, மேரா மன் பசந்த். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய விருப்பமான டேஷ். இந்த டேஷில் எதை பற்றி வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். பொழுதுபோக்கு, விளையாட்டு, உணவு, பாடல், மொழி, ஆசிரியர், புத்தகம், இது போன்ற எது வேணாலும் நாம் போட்டுக்கலாம். என்னுடைய விருப்பமான பொழுதுபோக்கு, என்னுடைய விருப்பமான விளையாட்டு, என்னுடைய விருப்பமான உணவு, என்னுடைய விருப்பமான பாடல், என்னுடைய விருப்பமான மொழி, என்னுடைய விருப்பமான ஆசிரியர், என்னுடைய விருப்பமான புத்தகம், இந்த மாதிரி நாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது, ஆஃபிஷியலாக கொஞ்சம் மரியாதையாக நம்ம பேசும்போது இந்த பசந்திதா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த டேஷ். நாம் பேச்சு வழக்கில் பேசும்போது இந்த மனதிற்கு பிடித்த, மன் பசந்த் இந்த வார்த்தையை தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதுலேயும் சேம் நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு, என்னுடைய மனதிற்கு பிடித்த விளையாட்டு, என்னுடைய மனதிற்கு பிடித்த உணவு, என்னுடைய மனதிற்கு பிடித்த பாடல், என்னுடைய மனதிற்கு பிடித்த மொழி, என்னுடைய மனதிற்கு பிடித்த ஆசிரியர், என்னுடைய மனதிற்கு பிடித்த புத்தகம், இந்த மாதிரி நாம் எதை வேணாலும் போட்டு பயன்படுத்தலாம். பொழுதுபோக்கு, ஷோக்குனா பொழுதுபோக்கு. என்னுடைய விருப்பமான பொழுதுபோக்கு, மேரா பசந்திதா ஷோக்கு. இதை இன்னொரு விதமாகவும் கூறலாம். என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு, மேரா மன் பசந்த் ஷோக் அப்படின்னா என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு. இதை உதாரணத்துடன் பார்ப்போம். என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பது. மேரா மன் பசந்த் ஷோக் ஹிந்தி சிக்கானா ஹை. மேரா மன் பசந்த் ஷோக் ஹிந்தி சிக்கானா ஹை. மேரா மன் பசந்த் ஷோக் ஹிந்தி சிக்கானா ஹை அப்படின்னா என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பது. ஏன்னா நான் ஹிந்தி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை என்னுடைய பொழுதுபோக்கை நான் போட்டிருக்கேன். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை தெளிவாக பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு டேஷ். இதில் உங்களுடைய பொழுதுபோக்கை போடுங்க. உங்களுடைய பொழுதுபோக்கை போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு டேஷ். என்ன பொழுதுபோக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். கிரிக்கெட் விளையாடுவது, புத்தகம் படிப்பது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை கவனமாக பாருங்கள். என்னுடைய, இதற்கு பொருள் மேரா, மேரே, மேரி. இந்த மேரா, மேரே, மேரி இந்த மூன்றையும் எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக பார்ப்போம். ஆண்பால் ஒருமையாக இருந்தால் மேரா பயன்படுத்த வேண்டும்.
ஆண்பால் பன்மையாக இருந்தால் மேரே பயன்படுத்த வேண்டும். பெண்பால் ஒருமையாக இருந்தாலும் பெண்பால் பன்மையாக இருந்தாலும் மேரி பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துடன் தெளிவாக பார்ப்போம். ஆசிரியர், இதுக்கு ஹிந்தியில் शिक्षक, शिक्षिका, अध्यापक, अध्यापिका இந்த 4 வார்த்தையும் பயன்படுத்தலாம். शिक्षक, शिक्षिका, अध्यापक, अध्यापिका இந்த 4 வார்த்தையும் பயன்படுத்தலாம். शिक्षक, शिक्षिका இந்த இரண்டையும் பற்றி பார்ப்போம். ஆண்பாலாக இருந்தால் शिक्षक பயன்படுத்த வேண்டும். பெண்பாலாக இருந்தால் शिक्षिका பயன்படுத்த வேண்டும். அடுத்தது ஆண்பாலாக இருந்தால் அத்தியாபக், அத்தியாபக். பெண்பாலாக இருந்தால் அத்தியாபிகா, அத்தியாபிகா. உங்களுக்கு எது பயன்படுத்த விரும்புகின்றீர்களோ இந்த 4 வார்த்தைகளில் ஆண்பால் பெண்பால் பிரித்து பயன்படுத்துங்கள். இதை விளக்கத்துடன் பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை தெளிவாக பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த ஆசிரியர் டேஷ், மேரா மன்பசந்த் ஷிக்ஷக் டேஷ். நம்முடைய மனதிற்கு பிடித்த ஆசிரியர் ஆணாக இருந்தால் இந்த முதலில் உள்ள சென்டென்ஸை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த சென்டென்ஸில் முதல்ல பாருங்கள், மேரே என்ற வார்த்தை வந்திருக்கு. ஆண்பால் பன்மையில் கொடுத்துருக்கோம். நாம் ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்து ஆண்பால் பன்மையில் பயன்படுத்துறதுனால மேரே பயன்படுத்தி இருக்கோம். லாஸ்டில் ஷிக்ஷக், ஆண்பால் ஆசிரியரை குறிப்பதனால் ஷிக்ஷக் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளோம். ரெண்டாவது உள்ள சென்டென்ஸை பாருங்க, மேரி மன்பசந்த் ஷிக்ஷிகா, மேரி மன்பசந்த் ஷிக்ஷிகா டேஷ். இதில் முதல்ல பாருங்க மேரி வந்திருக்கு. ஏன்னா ஷிக்ஷிகா இது ஒரு பெண் ஆசிரியரை குறிக்கும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால மேரி என்ற வார்த்தையை முதல்ல நாம் பயன்படுத்தி இருக்கோம். உங்களுடைய விருப்பமான ஆசிரியர் ஆணாக இருந்தால் முதல்ல உள்ள சென்டென்ஸை பயன்படுத்திக்கோங்க. பெண்ணாக இருந்தால் ரெண்டாவது உள்ள சென்டென்ஸை பயன்படுத்தி டேஷ் போட்டிருக்க இடத்துல உங்கள் ஆசிரியரோட பேரை போட்டு பயன்படுத்துங்க. ஆசிரியருக்கு அப்புறமா ஹே அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இதை உங்களுக்கு விளக்கத்துடன் சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இதில் என்னுடைய மனதிற்கு பிடித்த ஒரு ஆசிரியையுடைய பெயரை போட்டிருக்கேன். என்னுடைய மனதிற்கு பிடித்த ஆசிரியர் திருமதி ஜெயலக்ஷ்மி. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். மேரி பசந்திதா शिक्षिका श्रीमती जयलक्ष्मी है. मेरी पसंदीदा शिक्षिका श्रीमती जयलक्ष्मी है. இதை அஃபிஷியலாக கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல பசந்திதா அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கேன். பேச்சு வழக்கில் மன் பசந்து இந்த வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள். மேரி பசந்திதா शिक्षिका श्रीमती जयलक्ष्मी है. மேரி மன்பசந்த் शिक्षिका ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி ஹே. இந்த 2 சென்டென்ஸில் எதை வேணாலும் நாம் பயன்படுத்திக்கலாம். என்னுடைய மனதிற்கு பிடித்த மொழி தமிழ். மேரி மன்பசந்த் பாஷா தமிழ் ஹே. மேரி மன்பசந்த் பாஷா தமிழ் ஹே. இதில் மொழி பாஷா இது பெண்பால். அதனால் நாம் முன்னாடி மேரி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம். மேரி மன்பசந்த் பாஷா தமிழ் ஹே. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த மொழி டேஷ். இதில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மொழியை இந்த டேஷில் போடுங்க. எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் தமிழ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கணும் ஹிந்தி போடுங்க, தமிழ் பிடிக்கணும் தமிழ் போடுங்க, ஆங்கிலம் பிடிக்கணும் ஆங்கிலம் போடுங்க. எந்த மொழியாக கூட நீங்கள் போடலாம், போட்டு பயன்படுத்தலாம். என்னுடைய மனதிற்கு பிடித்த புத்தகம் திருக்குறள். மேரா மன்பசந்த் புஸ்தக் திருக்குறள் ஹே. மேரா மன்பசந்த் புஸ்தக் திருக்குறள் ஹே. இதில் எனக்கு பிடித்த புத்தகம் திருக்குறள்னு போட்டிருக்கேன். அந்த புத்தகம் அப்படிங்கிறதுக்கு புஸ்தக் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கேன். இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, கிதாப். கிதாப்புன்னும் போடலாம். 2 வார்த்தையில் எதை வேணாலும் நாம் பயன்படுத்திக்கலாம். மேரா மன்பசந்த் புஸ்தக் திருக்குறள் ஹே அல்லது
மேரா மன்பசந்த் கிதாப் திருக்குறள் ஹே. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த புத்தகம் டேஷ். இதில் டேஷ் கொடுத்துருக்க இடத்துல உங்களுடைய மனதிற்கு பிடித்த புத்தகத்தை போட்டு வாக்கியம் அமைக்கவும். உங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னுடைய விருப்பமான விளையாட்டு மேரா பசந்திதா கேல். மேரா பசந்திதா கேல். இதில் நான் பசந்திதா போட்டிருக்கேன். இதில் மன்பசந்து ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இதில் என்னுடைய விருப்பமான விளையாட்டை நான் போட்டிருக்கேன். என்னுடைய மனதிற்கு பிடித்த விளையாட்டு கபடி. மேரா மன்பசந்த் கேல் கபடி ஹே. மேரா மன்பசந்த் கேல் கபடி ஹே. மேரா மன்பசந்த் கேல் கபடி ஹே அப்படின்னா என்னுடைய மனதிற்கு பிடித்த விளையாட்டு கபடி. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த விளையாட்டு டேஷ். மேரா மன்பசந்த் கேல் டேஷ். இதில் காலியான இடத்துல உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விளையாட்டை போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மன்பசந்த் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. அடுத்த இமேஜை பாருங்கள். என்னுடைய விருப்பமான விளையாட்டு மேரா பசந்திதா கேல். மேரா பசந்திதா கேல் டேஷ். இதில் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 2 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னுடைய விருப்பமான உணவு இட்லி மற்றும் சட்னி. இது என்னுடைய விருப்பமான உணவு. மேரா பசந்திதா கானா இட்லி और சட்னி है. மேரா பசந்திதா கானா இட்லி और சட்னி है. இதில் மேரா பசந்திதா போட்டிருக்க இடத்துல மன்பசந்த் போட்டுக்கலாம். மேரா மன்பசந்த் கானா இட்லி और சட்னி है. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த உணவு டேஷ். மேரா மன்பசந்த் கானா டேஷ். இதில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உணவு ஏதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த திரைப்படம் இந்தியன். இது என்னுடைய மனதிற்கு பிடித்த திரைப்படம். மேரி மன்பசந்த் ஃபிலிம் இந்தியன் ஹே. மேரி மன்பசந்த் ஃபிலிம் இந்தியன் ஹே. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த திரைப்படம் டேஷ். மேரா மன்பசந்த் மூவி டேஷ். இதில் உங்களுக்கு என்ன திரைப்படம் பிடிக்குமோ அந்த திரைப்படத்தின் பெயரை இந்த வாக்கியத்தில் போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த பாடல் வந்தே மாதரம். இது என்னுடைய மனதிற்கு பிடித்த பாடல். மேரா மன்பசந்த் கானா வந்தே மாதரம் ஹே. மேரா மன்பசந்த் கானா வந்தே மாதரம் ஹே. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த பாடல் டேஷ். மேரா மன்பசந்த் கானா டேஷ். இதில் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குமோ அந்த பாடல் அந்த வாக்கியத்தின் முடிவில் போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த வேலை சேவை செய்வது. இது என்னுடைய மனதிற்கு பிடித்த வேலை. மேரா மன்பசந்த் காம் சேவா ஹே. மேரா மன்பசந்த் காம் சேவா ஹே. சேவா அப்படின்னா சேவை செய்வது என்று பொருள். என்னுடைய மனதிற்கு பிடித்த நண்பன் அருள். மேரா மன்பசந்த் தோஸ்த் அருள் ஹே. இதை இன்னொரு விதமாகவும் கூறலாம். மேரா பிரிய மித்ரு அருள் ஹே. ஃபஸ்ட்டு உள்ளதில் தோஸ்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நண்பனுக்கு. மித்ருனாலும் நண்பன் தான். மேரா மன்பசந்த் தோஸ்த் அருள் ஹே. மேரா பிரிய மித்ரு அருள் ஹே. மேரா மன்பசந்த் தோஸ்த் அருள் ஹே. மேரா பிரிய மித்ரு அருள் ஹே. இந்த 2 சென்டென்ஸில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். என்னுடைய மனதிற்கு பிடித்த நண்பன் டேஷ். மேரா பிரிய தோஸ்த். மேரா பிரிய மித்ரு. 2 சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு பிடித்த நண்பனை இந்த சென்டென்ஸின் முடிவில் போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இவ்வளவு நேரம் நான் வகுப்பு எடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். உங்களுக்கான கேள்வி ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்கேன். இந்த 5க்கும் பதில் அனுப்புங்க. என்னுடைய மனதிற்கு பிடித்த புத்தகம் டேஷ். என்னுடைய மனதிற்கு பிடித்த உணவு டேஷ். என்னுடைய மனதிற்கு பிடித்த விளையாட்டு டேஷ். என்னுடைய மனதிற்கு பிடித்த ஆசிரியர் டேஷ். என்னுடைய மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்கு டேஷ். இந்த 5க்கும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த புத்தகம் எது, உணவு எது, விளையாட்டு எது, ஆசிரியர் யார், பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத். If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.